கோயிலெல்லாம் விஐபி தரிசனத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில கோயில்கள்ல வந்து மணிக்கணக்கா நிக்கணும். சில கோயில்கள்ல வந்து நாட்கணக்காக கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பணம் இருக்கிறவங்க, பணம், பவர் இருக்கிறவங்க விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வழக்கமா பார்த்தீங்கன்னா, கால் கடுக்க நிக்கிறவங்க போயிட்டு ஜஸ்ட் 1 செகண்ட்ல 2 செகண்ட் பார்த்துட்டு நகர்ந்துருவாங்க. ஆனா பணம் குடுத்துட்டு போறவங்க ரொம்ப நேரம் நின்னு பார்ப்பாங்க. பட் இதுவே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட்டா இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அதனால எல்லாருமே லைன்ல தான் நின்னு வரணும்னு சொல்லுவோம். பட் பிராக்டிகலி தட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, அப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தி சேம் டைம் இப்போ அவங்களால வந்து அந்த மத்தவங்க கூட சேர்ந்து லைன்ல நின்னு கடவுளை பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடவுளை மனசார தரிசிக்கணும், கடவுளுக்காக கால் கடுக்க நின்று கூட தரிசிப்பேன் அப்படின்னு நிற்கிறவங்க லைனில் நிற்கட்டும். அவங்க வந்து கிட்ட போய் பார்க்கலாம் சன்னதியில். அது ஒரு முக்கியமான விஷயம். இதுவே இந்த விஐபி தர்ஷன், பணம், பவர் மூலமாக வரவங்க என்னன்னா, எனக்கு டைம் ரொம்ப முக்கியங்க, எனக்கு வந்து கோயிலெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், காசு கட்டிட்டு போங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்கோ அப்படியே ஆப்போசிட் பண்ண விஐபி வந்து கருவறை வரைக்கும் போய் பார்த்துட்டு வராங்க. சாதாரண மக்கள் வந்து இப்போ பொது தரிசனத்தில் போகிறவங்க தூரமாக நின்று பார்க்குறாங்க, அந்த உண்டி கிட்ட இருந்து பார்ப்பாங்க. இதையே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சாதாரணமாக லைனில் நின்று போகிறவங்க வந்து கடவுளுக்கு கிட்ட வரைக்கும் போய் பார்க்கட்டும். விஐபி தரிசனம்லாம் வரவங்களாம் கொஞ்சம் லாங்கில் நின்று அவங்க பார்த்துட்டு போட்டோம். ஸோ தட் அவங்களுக்கு டைம் இல்லை, அட் த சேம் டைம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க படம் கொடுத்துட்டு அப்படின் போது இந்த ஒரு மெத்தட் வந்தால் நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.